கவுன்சிலிங் வந்து ஒரு லேடி சொன்னாங்க, சார் எனக்கு மனநோய், என்னை குணப்படுத்துங்க. மனநோய் இருக்கவங்களே தனக்கு மனநோய்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க எடுத்தோடனே தனக்கு மனநோய்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், நீ சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மனநோய் இல்லைன்னு பார்த்துக்கலாம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, ரொம்ப போல்டாக இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வீடு வந்து சேர்றதுக்குள்ளார ஏதாவது ஆயிருமான ஒரு பயம். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போய்ட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளார ஒரு 10 ஃபோனாக பண்ணி எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அடிக்கடி கேட்டே இருக்கிறேன். அவரும் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா தானே இருக்கிற அந்த மாதிரி பதில் சொல்லாரு. ஆனால் என்ன அறியாமலே அந்த பயம் உண்டாகுது, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ இப்படி நினச்சி பயந்து நைட்டு சரியாக தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்க மாத்திரை போடுறேன், இப்படியே போயிட்டு இருக்கிறேன். நான் இருந்து விடுபடனா என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பி வச்சோம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்றோம். பொதுவாக ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் வருதுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் போது அவங்களுக்கு அறியாமலே ஒரு பயம் உண்டாயிருது. இந்த மாதிரி நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நோட்டில் பேரும் எழுதி வைக்கணும். என்னெல்லாம் பயப்படுறாங்களோ அதெல்லாம் எழுதணும். எழுதி வச்சுட்டு ஒரு 1 வீக் அப்புறம் பாருங்க, அதெல்லாம் நடந்திருக்காது. அப்புறம் டிக் பண்ணுங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்கல அப்படிங்கும்போது உங்களோட பயங்கள் தேவையில்லாத பயங்கிறது புரியும். இது சடனாக செஞ்சால் வந்துருமானா நிச்சயமா இல்லை. இது கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. அவங்க சரியான கைட் பண்ணுவாங்க. அதன் மூலம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா நிச்சயமாக